ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அர்கோ சிடி சீரிஸ். ஸோ இப்போ நம்ம அர்கோ சிடி சீரிஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இப்போ சீரிஸில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கண்டென்ட் மீடியம் அண்ட் பேசிக் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன கண்டென்ட்ன்றதை ஒரு சின்னதாக ஒரு வாக் த்ரூ பண்ணிடுறேன். இன்ட்ரோடக்ஷன் டு அர்கோ சிடியோட யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன ப்ராப்ளம் வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறதுக்காக இந்த அர்கோ சிடி வந்துட்டு இப்போ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன சொல்யூஷன் தருது, எந்த கிட்டாப்ஸ் பிரின்சிபல்ல இது ஒர்க் ஆகுது, ஏன் அப்படின்னா அர்கோ சிடி வந்துட்டு ஒரு கிட்டாப்ஸோட டூல், இந்த பிரின்சிபல் ஒர்க் ஆகிற டூல் தான். ஸோ அப்போ அதோட பிரின்சிபல்ஸ் என்ன அண்ட் அர்கோசிட்டியோட ஆர்கிடெக்சர் என்ன, அர்கோசிட்டியோட ஆர்கிடெக்சரோட மெயின் காம்பனன்ஸ்லாம் இதுதான். இந்த ஒரு காம்பனன்ட் என்னென்ன பண்ணுது, அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் ஒரு லேப் செட்டப் பார்ப்போம். இந்த லேப் செட்டப் வந்து ஒன்று நம்ம லோக்கல் பிசியில் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு க்ளவுட் சர்வீஸ்ல பண்ணலாம், AWS, Azure anything. நம்ம பண்ண போகிறது வந்துட்டு AWS வச்சு தான். அது சும்மா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அது லேப் செட்டப்பை எப்படி பண்ணுறது, அதுக்கு கமெண்ட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். அப்புறம் அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு நம்ம எப்படி டெப்ளாய் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு YAML ஃபைலில் டிஃபைன் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷனை நம்ம எப்படி டெப்ளாய் பண்ணுறது UI இன்டர்ஃபேஸில். அப்புறம் அதே அப்ளிகேஷன் CLI எப்படி நம்ம டெப்ளாய் பண்றது கமாண்ட் லைன்ல. அப்புறம் ஒரு அப்ளிகேஷன் வந்து YAML சார்ட்ல டிஃபைன் பண்ணி இருந்தது அப்படின்னா அதை எப்படி டிப்ளாய் பண்றது, அதே மாதிரி கமாண்ட் லைன்ல எப்படி டிப்ளாய் பண்றதுன்றதை பார்ப்போம். அப்புறம் ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு ஒரு கிரியேட் பண்ணி அதை எப்படி சிங்க் பண்றது, அப்புறம் அதை எப்படி டெலிட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப மெயின் சிங்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். மேனுவல், ஆட்டோமேட்டிக், ப்ரூன், செல்ஃப் ஹீலிங், இதுக்கப்புறமா நிறைய இருக்கு. ஆனா அது எல்லாமே நம்ம வந்துட்டு இப்போ தெரியணும்னு இல்லை, ஏன்னா இது 4 புரிஞ்சாதான் வந்துட்டு அதுக்கு மேலும் மேலும் புரியும். ஸோ இப்போதைக்கு இந்த 4 போதும். அதுக்கப்புறம் 8th சாப்டர் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸ் எப்படி வந்துட்டு நம்ம கிரியேட் பண்றது. மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸ் ஏன்னா எப்பயுமே நம்ம வந்துட்டு வி வில் ஹேவ் மினிமம் ஆஃப் 5 என்விரான்மெண்ட்ஸ் என்டர்பிரைஸ் லெவலில் நம்ம ஒர்க் பண்ணும்போது டெவ், ஸ்டேஜிங், UAT, QA, PT என்விரான்மெண்ட், ப்ரொடக்ஷன், அந்த மாதிரி ஏகப்பட்ட என்விரான்மெண்ட் இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி எப்படி மல்டி கிளஸ்டர்ஸ் வந்துட்டு குபர்னெட்டிஸோட மல்டி கிளஸ்டர்ஸ் அர்கோ சிடியில் எப்படி சப்போர்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபைனலாக வந்துட்டு CLI கமாண்டோட வாக் த்ரூ ட்ரபிள் ஷூட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம வந்துட்டு அர்கோ சிடியோட CLI கமாண்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்கோ சிடி CLI கமாண்ட்ஸ் வாக் த்ரூ. இது மெயினாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ட்ரபிள் ஷூட்டிங்க்கு தான் இதை யூஸ் பண்ணுவோம். இது ஸோ அப்படியே நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, ரைட். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இது அர்கோ சிடி, இது ஃபர்ஸ்ட் UI வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு அர்கோ சிடியோட UI பேஜ். ஸோ இதெல்லாம் இங்கே வந்து எனக்கு இத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்து எனக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு அப்ளிகேஷனோட டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ள போனோம் அப்படின்னா அது எத்தனை பாடு, எத்தனை டெப்ளாய்மெண்ட், பிளா எல்லாமே நம்ம வந்து விஷுவலைஸா பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த அர்கோ சிடி டூலுக்கு யாருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் அண்ட் டெவாப்ஸ், இவங்க 2 பேருக்கு தான் மெயினாக ஆக்சஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்னன்ட்டு இந்த மாதிரி கிராஃபிக்கல் வியூவில் ஆர் டேஷ்போர்டில் வந்துட்டு அவங்க வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அர்கோ சிடியோட UI. ஸோ this is the tool is all about. Okay, so first நம்ம introduction to Argo CD பார்ப்போம். Argo CD வந்துட்டு எதுக்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம். Argo CD. So யூசுவலா நம்ம இப்போ கண்டெய்னர்ஸ் டெப்ளாய்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இது அர்கோ சிடி மெயினாக வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்துட்டு நம்மளுக்கு வந்து குபர்னெட்டிஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். குபர்னெட்டிஸ் கண்டென்ட் இப்போ மெயினாக நம்ம வந்து குபர்னெட்டிஸோட கிளஸ்டர் நம்ம டெப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னா CI/CD மூலியமாக தான் நம்ம வந்துட்டு டெப்ளாய் பண்ணுவோம். CI/CD இருக்கும். இப்போ இந்த CIல பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் ஸ்டேஜஸ் வந்து நம்ம பண்ணுவோம். பில்டு பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு டெஸ்ட் கேசஸ் இருக்கும். டெஸ்ட் கேசஸ் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுவோம். SCA, SCD அப்படின்ற மாதிரி நம்ம போவோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டெஸ்ட் கேசஸ் இருக்கும். அப்புறம் கோட் குவாலிட்டி செக்கு சோனார் இருக்கும். அதுக்கப்புறம் கோட் வல்னரபிலிட்டிக்கு வந்துட்டு செக் மார்க்ஸ்ன்ற ஒரு டூல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செவரல் ஸ்டேஜஸ் இருக்கும். இது என்ன சொல்றது, இது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அப்படின்னு நம்ம வச்சிருப்போம். இதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்துட்டு நம்ம என்ன டேர்ம் பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்துட்டு CIன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது CIன்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் வந்துட்டு டெப்ளாய்மெண்ட் நடக்கும். ஸோ இந்த டெப்ளாய்மெண்ட் ஏரியாவை மட்டும் நம்ம வந்துட்டு CDன்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ இந்த டெப்ளாய்மெண்ட் யூஸ்வலாக எதில் நடக்கும் அப்படின்னா சோஃபார் வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்றது ஷெல் இல்லைன்னா பைத்தான் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா ஆன்சிபிள் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய டூல் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த டெப்ளாய்மெண்ட் ஏரியாவை மட்டும் ரீப்ளேஸ் பண்றது தான் வந்துட்டு இப்போ இங்கே அர்கோ சிடியோட வேலை. இப்போ இந்த அர்கோ சிடியை யூஸ் பண்ணி இந்த சிடியை மட்டும் இங்கே வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம்.